ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப மொறுமொறுப்பான டேஸ்டியான பட்டர் முறுக்கு வீட்டிலே எப்படி செய்யலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்களா இருந்தால் கூட ரொம்பவே டேஸ்டியாக வரும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து 1 கப் அளவுக்கு தான் மாவு எடுத்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன். அதை வந்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. நார்மலாக நீங்கள் கடையில் வாங்குகிற பேக்கெட் மாவாக இருந்தாலுமே ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் பச்சரிசி மாவு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிலாம் இடியாப்பம், கொழுக்கட்டை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஜலிச்சு எடுத்துகிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிறேன். அதையும் ஜலிச்சு எடுத்துக்கோங்க, கட்டி எதுவும் இல்லாமல். அடுத்தது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையை வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் வந்து பொடிச்சு எடுத்துருக்கிறேன். அதை வந்து ஜலிச்சு எடுத்துக்கிறேன். பொட்டுக்கடலை சேர்க்கும் போது உங்களுக்கு அந்த மொறுமொறுப்பு கிடைக்கும், அதுக்காக தான் சேர்த்துக்கிறது. இப்போ இது கூட காரத்துக்காக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். எள்ளு வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கருப்பு எள்ளு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். நான் வெள்ளை எள்ளு தான் இருந்தது, அதனால் சேர்த்துக்கிட்டேன். இது கூட வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து சேர்த்துக்கிறேன். அதை இந்த மாதிரி கசக்கி விட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து வாசனை நல்லா இருக்கும். ஜீரகம் பிடிக்காதவங்கிறங்க அதுக்கு பதிலாக நீங்கள் ஓமம் கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து பட்டர், அதாவது வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பட்டர் இல்லாதவங்க எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் தண்ணி சேர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து கையாலேயே நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா சாஃப்டாக பிசையும் போது தான் பிழியும் போது நல்லா வந்து ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சிருக்கணும். முறுக்கு வந்து பிழியறதுக்காக வந்து உரல் எடுத்திருக்கேன். இதில் நிறைய விதமான அச்சு இருக்கும். நாம் இன்றைக்கி வந்து பட்டர் முறுக்கு வந்து ஸ்டார் அச்சில் செய்ய போகிறோம். இதில் வந்து 1, 3 இருக்க மாதிரி தகடெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம வந்து 1 வச்சும் செய்யலாம், 3 வச்சும் செய்யலாம். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உரலில் வந்து சுற்றியும் வந்து பட்டர் இல்லைனா எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து மாவு வந்து ஒட்டாமல் இருக்கும். உங்களுக்கு வந்து பிழியும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ மாவு வந்து கொஞ்சமாக வந்து அதை ஃபில் பண்ணிவிட்டு நான் ப்ரெஸ் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், அதுவே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போய் கட் ஆகிடுது. ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் உள்ளே போடும் போதே அது வந்து உடனே மேலே எழும்பி வரணும். அதுதான் கரெக்டான பதம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா நுர பொங்கி வர மாதிரி இருக்கும். ஸோ கையை வந்து நீங்கள் பார்த்து தான் வந்து ஹேண்டில் பண்ணணும், இல்லை சூடு அதிகமாக கையை வந்து சுட்டுடும். இது வெந்துடுச்சு எப்படிங்கிறத கண்டுபிடிக்கலான்னா, இந்த மேலே வந்திருக்க பபிள்ஸாக வந்து இது எல்லாம் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வந்து அடங்கிடும். அப்போ வந்து அந்த முறுக்கு வந்து வெந்துருச்சு அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். போட்ட உடனே வந்து கிளறி விடக்கூடாது. 1 நிமிஷம் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கிளறி விடுங்க. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிது. இப்போ வந்து நான் வாசனைக்காக ஒரு கொத்து கருவேப்பிலையை வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா பொரிய விட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் 3 ஸ்டார் இருக்கிற தகடு எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மலாக முறுக்கு பிழிகிற மாதிரி வட்டமாக கூட பிழிஞ்சிக்கலாம். நீங்கள் இதை வந்து கிளறி விடும் போதே வந்து அது உடஞ்சிடும். ஸோ வந்து இது ரொம்பவே சிம்பிளான மெத்தடாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவர்களும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் ஈஸி ரெசிபீஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.